பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலம் தானே? சிந்துவும் பூதமும் பாகம் 23. சிந்து, பூமிகா, அவங்க அப்பா எல்லாரும் ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. ஸ்கூல் நல்லபடியாக போயிட்டுருக்கு. போயிட்டு வந்துட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க. சாயந்தரமாக வீட்டில் இருக்காங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் அந்த கொள்ளை கூட்டத்தை பிடிச்சி கொடுத்தாங்கல்ல, அமீர் பிடிச்சி கொடுத்தார்ல, கராத்தே வீரர் மாதிரி போய் வீட்டில் கொள்ளையடிச்சாங்க இல்லையா, அந்த கும்பலை பிடிச்சி கொடுத்தார்ல அமீர். அந்த இன்ஸ்பெக்டர் வர்றாரு. வந்து அவங்க நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி வர்றாரு. அவர் கூட இன்னொரு இன்ஸ்பெக்டர் வர்றாரு. இவர் பேர் முதல்ல அந்த கொள்ளை கூட்டத்தை பிடிச்சி கொடுத்தச்சுல அமீர், அவர் அந்த இன்ஸ்பெக்டர் பேர் கண்ணன். கூட வர இன்ஸ்பெக்டர் வந்து அவருடைய ஃப்ரெண்டு, அவர் பேர் மோகன். அவங்க 2 பேரும் வர்றாங்க. வந்து சிந்துவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா, நீ வந்து யாரை அனுப்புனியோ தெரியல, ஒரு கராத்தே வீரர் மாதிரி ஒருத்தர் வந்து அந்த கொள்ளையடிச்சாங்களே, வீட்டில் திருட்டாங்களே, திருட்டு கும்பல், அவங்கள பிடிச்சி கொடுத்துட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, எங்களுக்கு கமிஷனர்லாம் ரொம்ப பாராட்டினார். ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க பழங்கள், ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஐயோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு சிந்து. அப்போ இருக்கட்டும் சார், பரவாயில்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் எவ்வளவோ செய்யணும், நீங்கள் இதை போய் வேணான்னு சொல்லிட்டீங்க, சும்மா சின்ன ஒரு அன்பளிப்பு மாதிரி தானே, வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதோட சரின்னு வாங்கிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, டீ சாப்பிட்டு. அப்போ அந்த மோகன் வந்திருக்கார் இல்லையா, அவரும் இன்ஸ்பெக்டர். அவர் வந்து இவருடைய ஃப்ரெண்டு, இந்த கண்ணனுடைய ஃப்ரெண்டு தான் அந்த மோகன். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் யார் சார் அப்படின்னு கேட்கும்போது, நான் இவருடைய ஃப்ரெண்டு தான், என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறார் இவர். அப்படியா, அவரும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் அப்படின்னு சொல்கிறார். ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நல்லது பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறார், இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய இது நடந்துருச்சு சார், அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். இவர் சொன்னார், இந்த மாதிரி சிந்து வந்து பெரிய பெரிய கேங்கையே பிடிச்சி கொடுக்குது, கொள்ளை கூட்டத்தையே பிடிச்சி கொடுக்குது அப்படின்னு சொல்லி, எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்குமே, அதை சொல்லலான்னு தான் வந்தேன் அப்படின்னு. அப்படியா, என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா அவர் வாழ்க்கையில் நடந்தது சொல்கிறாரு. அவங்க அப்பா வந்து மனோகரன், பேங்கில் ஜிஎம்மாக இருக்கார். அவர் 10 பேங்க்கு பொறுப்பாளராக இருக்கார், பெரிய போஸ்டிங்கில் இருக்கார். இந்த கண்ணனுடைய இந்த மோகனுடைய அப்பா அவர் சொல்லிகிட்டு இருக்கார், இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து ஜிஎம்மாக இருந்தாங்க பேங்கில், அது 10 பேங்க் அவர் பொறுப்பில் இருந்துச்சு, அந்த பெரிய போஸ்டிங்கில் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் இருக்குது, அம்மா இல்லை, அப்பா தான் இருக்காங்க, எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க, நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கோம். இப்படி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அதில் வந்து அந்த பிரியாங்கிற ஒரு பொண்ணு வந்து அப்பாவுக்கு பிஏவா அங்கே வந்து சேர்ந்துருக்கும்போது அவள் பல விதமாக மோசடி பண்ணி ஏமாற்றி எங்கள் அப்பாட்ட பணம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்திருக்கா. 10 லட்சம் வேணும், 50 லட்சம் வேணும், 5 லட்சம் வேணும், அதுக்கு வேணும், இதுக்கு வேணும், இப்படி சொல்லி வாங்கிட்டு இருந்திருக்கா. இவரும் பாவம் பார்த்து கொடுத்துட்டே இருந்திருக்காரு. கடைசியில் என்னென்னு பார்த்தா, பேங்கில் வந்து கையாடல் பண்ண மாதிரி வந்துருச்சு. அது கோடிக்கணக்காக, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினாலும் 10 லட்சம், 5 லட்சம், 50 லட்சம், 25 லட்சம், 20 லட்சம் இப்படி வாங்கும்போது அது கோடிக்கணக்காக ஓடிடுச்சு. அப்போ பேங்கில் கையாடல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டு வந்து எங்கள் ஆடிட்டிங்கில் வந்து பார்க்கும்போது எங்கள் அப்பா மேலே குற்றச்சாட்டு வந்துருச்சு, இவர் தான் எடுத்துட்டாரு, கையாடல் பண்ணிட்டாரு பணத்தை அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அப்பா வந்து ரொம்ப நேர்மையாக ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அவர் வந்து எதையுமே பொய் கூட சொல்ல மாட்டார், அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நேர்மையான அதிகாரியாக இருந்தார். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்தோன்னே அவரால் ஒன்றுமே செய்ய முடியல. ஐயோ நம்மளை ஏமாற்றி இவ்வளோ பணம் பறிச்சிருக்கா, அவருக்கே தெரியல, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருக்காரு, ஆனால் தெரியல, கணக்கு வைக்காமல் கேட்க கொடுத்துட்டாரு. அதனால் இவ்வளவு பணம் ஏமாற்றிருக்காங்க நம்மளை, ஆனால் ஒளியும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மன உடைஞ்சு போய், மன உளைச்சல நாளைக்கு போய் கைது பண்ணணும் இவரை, மனோகரன் சார் இப்படி பண்ணுவாரா, இவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருந்தார், இப்படி பண்ணியிருக்காரு, பேங்கில் உள்ள பணத்தை பூரா கையாடல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி மற்ற அதிகாரியெல்லாம் பேசி நாளைக்கு போய் கைது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்பா வந்து ரொம்ப மன உடைஞ்சு போய் அந்த இது வாங்கிட்டு வந்து விஷத்தை குடிச்சிட்டு அவர் தற்கொலை பண்ணிட்டார். அது ரொம்ப மன உடைஞ்சு போயிட்டோம் நாங்கள் எல்லோரும். அப்பா இருந்தது எங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருந்துச்சு, ரொம்ப ஒரு சிறப்பான மனிதர் அவர், எங்கள் கூட இருந்தது நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக நினச்சிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு இந்த மாதிரி ஆனாலும் எங்களால் அதை ஜீரணிக்கவே முடியல, அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சிந்துவோடைய அப்பா கேட்குறாரு. சிந்துன்னு சொல்கிறா, என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஆமாப்பா இப்படி நடந்து போச்சுமா, இதில் வந்து அந்த பிரியாங்கிற படும் மோசக்காரி, அவள் தான் பணம் வாங்கினான்னு எங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கொடுத்தாரு, நான் வீட்டில் இருந்து சொல்லுவார், இந்த மாதிரி அந்த பொண்ணு கேட்டுச்சு, கொஞ்சம் அதை நிறையா வாங்கினது சொல்லலை, கொஞ்சம் கொஞ்சம் கேட்குது அந்த பொண்ணுன்னு கொடுத்துருக்கேன்ப்பா அப்படின்னு அப்பப்போ என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் அவள் தான் நிறையா பணம் வந்து அந்த பணம் கையாடல் பண்ணதுன்னு சொல்லி வருதில்ல, அந்த பணம் பூரா அவள்கிட்ட தான் இருக்கும், அவள் தான் வாங்கியிருக்கா ஏமாற்றி, அதுக்கு வேணும் இதுக்கு வேணும்னு சொல்லி வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, அதை தாம்மா எப்படியாச்சும் மீட்டு கொடுத்துட்டா, எங்கள் சொத்தை பூரா பேங்க் வந்து இது பண்ணிடுச்சு,
அவங்களோட கஸ்டடியை கொண்டாந்துருச்சு. எங்கள் சொத்துக்கள், வீடு, தோட்டம், அந்த மாதிரி இதில் பங்களா, எஸ்டேட் இதெல்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வந்து அவங்க வந்து வச்சுக்கிட்டாங்க. அவங்க கஸ்டடி கொண்டாந்துட்டாங்க பேங்க்கு. ஏன்டா அவங்க அப்பா கையாடல் பண்ணியிருக்காங்கல்ல, அதனால் இதெல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம். இதெல்லாம் அந்த பணத்தை நீங்கள் எப்போ கட்டுறீங்களோ அப்போ உங்கள் சொத்தை நீங்கள் மீட்டுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இப்போ வாடகை வீட்டில் தாம்மா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அவர் கண்ணன். இப்போ இன்ஸ்பெக்டர் வேலை தான் நான் இருக்கேன். ஆனால் எல்லாரும் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. என்ன உங்கள் தகப்பனார் இப்படி பண்ணிட்டாரு, நீ எல்லாம் இன்ஸ்பெக்டர் வந்து என்ன சாதிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதனால் அந்த ஊரை விட்டு வேறு இதுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேணும்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு வேறு ஊருக்கு இப்போ வந்து அந்த ஊரில் இதாக இன்ஸ்பெக்டராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ரொம்ப வருத்தமாயிடுது. சிந்துவுக்கும் வருத்தமாயிடுது, அவங்க அப்பாவுக்கும். என்ன எப்படி சொல்கிறீங்க சார்? சரி நீங்கள் கவலைப்படாதீங்க சார், என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறான் அந்த பிள்ளை. அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க, இதை பார்த்துலாம் சார் என்னன்னு சொல்லி, திருப்பி அந்த சொத்தையெல்லாம் அவங்களுக்கு மீட்டு கொடுத்துருவோம் போதுமா அப்படின்னு கேட்குறாரு. அது போதும் சார், எங்களுக்கு அது பெரிய எங்களுக்கு நன்மையாக போயிடும், நீங்கள் அதை மட்டும் எங்களுக்கு செய்யுங்க சார் அப்படிங்கிறாரு அவர். ஓகே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லுது இந்த பிள்ளை. சரின்னு சொல்லிட்டு அவங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நைட்டு வந்து சிந்துவும் பூமிகாவும் அமீரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அமீர் இந்த மாதிரி இருக்குது, அந்த பிரியாவை போய் நீ பாரு, அவள் தான் எல்லா சொத்தையும் காசையும் வாங்கிட்டா அப்படிங்கிற மாதிரி அவர் மோகன் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுது. சரி சிந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமீர் போயிடுது. அங்கே போய் பார்க்குது. அவள் வீட்டில் பெரிய இந்த கள்ளக்கடத்தல் தலைவி இருப்பாங்கல்ல, தலைவர் தலைவின்னு அந்த மாதிரி அவள் இருக்கா. பெரிய பந்தா பண்ணிக்கிட்டு நிறைய அடியாட்களை வச்சுக்கிட்டு, டேய் அதை பண்ணுங்கடா, இதை பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காசை பூரா வாங்கி அவள் பெரிய ராணி மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அவள் அதை பார்த்துருச்சு. அப்போ இவ தான் வாங்கியிருக்கா, இவளை போடுற போட்டில் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்குது. இவங்களையும் போடணும், போட்டு அவளையும் போடணும், போட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும் அதுகளுக்கு, பாவம் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்குது. அதை பண்ணுங்கடா இதை பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு அவள் நைட்டு லேட் ஆகிடுச்சு, நான் போய் தூங்குறேன்டா, காலையில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டா. இவங்க எல்லோரும் சரிங்க மேடம் நீங்கள் சொன்ன வேலையில் நாங்கள் பார்த்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்காங்க. அவங்க ஒரு ரூமில் போய் உட்காந்துட்டாங்க அந்த வேலைக்காரங்கெல்லாம். இவன் அவர் ரூமுக்கு போயிட்டான். அப்போ வருது அமீர் வந்து என்ன செய்யுது, வேறு பூதமாக வரல, பூதமாக வராமல் அந்த ஏற்கனவே வந்து கராத்தே வீரர் மாதிரி இருந்துச்சுல அந்த மாதிரி வருது. வந்து இவங்கள டேய் அப்படின்னு கூப்பிடுது. யார் நீங்கள்? கராத்தே வீரரா நீங்கள்? கராத்தே ட்ரெஸ்லாம் போட்டிருக்கீங்க, இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வேலையாக தாண்டா வந்தேன் அப்படின்னு சொல்லி நல்லா போடுன்னு அட்டின்னு அட்டிச்சு நுறுக்குது அவங்கள. ஐயோ அடிக்காதீங்க சார், எங்களை எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் தானடா அவளுக்கு அல்லக்கையாக இருக்கீங்க, அவளே ஒரு ஈனம்ட, அவளுக்கு நீங்கள் அல்லக்கையா? அந்த நல்லா போடுன்னு போட்டு நுறுக்கி அள்ளிடுச்சு. அவங்கள ஒரு ரூமில் போட்டு பூட்டிட்டு இவள்கிட்ட போகுது. இவள்கிட்ட போய் பார்க்குது. இவன் நல்லா ஜம்முன்னு படுத்து கிடக்கா, ஏசியை போட்டுக்கிட்டு நிம்மதியாக படுத்து கிடக்கா. போய் ஒரு அரை சப்புண்டு இருக்குன்னு பார்க்குறான். யார் சார் நீங்கள் அப்படின்னு கேட்குறான். என்னைய பார்த்தா தெரியல, நான் கராத்தே வீரன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே எதுக்கு வந்தீங்க, என்ன எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். உன்னை அடிக்காமல் உனக்கு உன்னை என்ன பண்ண முடியும், உன்னையெல்லாம் அடிக்காமல் டம்முன்னு போடுது நல்லா. என்னை அடிக்காதீங்க சார், எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். உன்னைய தாண்டி அடிக்கணும், நீ தான் ஈனச்சிருக்கி, அவர்கிட்ட பணத்தை வாங்கி எல்லாம் பண்ணிவிட்டு அவன் தற்கொலை பண்ணுற அளவுக்கு கொண்டாந்துட்டேன், இப்போ எதுக்கு அடிக்கிறீங்கன்னு கேட்டுக்கிறேன்னு. நீ எல்லாம் ஒரு பொம்பளைங்கன்னு சொல்ல வெக்கமாக இல்லை உனக்கு? நல்லா போடுன்னு அடிச்சு கை காலெல்லாம் முறிச்சு குறுக்கல்மையெல்லாம் ஒட்டிச்சிருச்சு. ஐயோ விட்டுருங்க சார், அவர்கிட்ட உள்ள பணத்தெல்லாம் எங்கேயே வச்சுருக்க? எல்லாம் வச்சுருக்கேன் சார், ஒன்றுமே செய்யலை, நான் பத்திரமா தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறான். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாடி, எடுத்துகிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கணும். ராஸ்கல், நீ எல்லாம் ஒரு பொம்பளை இனத்துக்கே நீ எல்லாம் ஒரு சாபக்கேடு. இப்படி ஆடி இருக்கிறது பொம்பளைன்னா, பெண்கள்லாம் எப்படி இருக்கணும்? நல்லா போடுன்னு போட்டு அவள் குறுக்கில் ஏறி மிதிக்குது. மிதித்து நல்லா கால் கையெல்லாம் ஒடிச்சிருச்சு. எல்லாத்தையும் எடுறி, எவ்வளோ வாங்கின எல்லா லிஸ்ட்டையும் எடு, பணத்தை எடு. இந்த இருக்குது சார் தந்துடுறேன் அப்படிங்கிறா. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா, ஸ்டேஷனுக்கு வா. அவங்கள அந்த அல்ல கையில் அந்த ரூமில் போட்டு பூட்டிவிங்க. அவங்களும் இந்த திறந்து விட்டு அவங்களையும் கூப்பிட்டுருச்சு. வாங்கினா வெளியே. மேடம் என்னடா மேடம் காடம்னுக்கிட்டு வாடா. எல்லாத்தையும் அள்ளிட்டு போய் இந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் ஒப்படைச்சிருச்சு. அந்த பையன், அவர் அப்பாவுடைய மகன் இருந்தார்ல மோகன், அவர் தான் இந்த இதில் இன்சார்ஜாக இருக்கார். அவர்கிட்ட போய் ஒப்படைச்சிருந்தாங்க. சார் நீங்கள் யார்? நான் கராத்தே வீரன், அந்த பக்கம் வந்துக்கிட்டு இருந்தேன், இந்த கேங்கை பிடிக்கணும்னு சொல்லி பேசி சத்தம் கேட்டுச்சு, அதனால தான் இதிலெல்லாம் வந்துச்சு, இந்த மாதிரிலாம் விளக்கம் வந்துச்சு. இதிலெல்லாம் டிவிலெலாம் பார்த்தேன், இந்த மாதிரி நடந்து போச்சு, பேங்கில் உள்ள அதிகாரி இறந்து போயிட்டார் தற்கொலை பண்ணி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துச்சு. அந்த பக்கமாக வரும்போது இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சி இவங்க தான் சொல்லி போட்டு கொண்டாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி சொல்கிறாரு அமீர். ரொம்ப தேங்க்ஸ் சார்னு சொல்லி அவங்கள போலீஸ், அது ஏற்கனவே அவங்க அப்பா இறந்து போயிட்டார் அவருக்கு, அவர் நல்லா போடுறாரு, போடுன்னு போட்டு
அவள்கிட்ட உள்ள பணங்கன்னா எல்லாம் கொண்டு போயிட்டா, கொண்டு போய் கொடுத்துட்டா. இந்த இருக்குது நான் இவட்ட வாங்கினது, மனோகரன் சார்ட்ட வாங்கினது, இந்த இருக்குன்னு எல்லாம் கொடுக்குறா. கொண்டாடி எல்லாத்தையும் வாங்கி அவங்க பேங்கில் ஒப்படைச்சிட்டாங்க. பேங்கில் இவங்க கஸ்டடியில் வச்சுருந்த இவங்க சொத்துக்களை அப்புறம் அவங்க கொடுத்துட்டாங்க. பேங்க்லேருந்து கொடுத்துட்டாங்க. இந்தாங்க சார் உங்கள் அப்பா மூலியமாக வாங்கின இந்த சொத்துக்கள்லாம் உங்களுக்கு தான் சொந்தம், வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்போ சிந்துவுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி நாளைக்கு போவோம், நம்ம குடும்பத்தோடு போய் தேங்க்ஸ் சொல்லுவோம் அப்படின்ட்டு ஒய்ஃப்கிட்ட சொல்கிறாரு மோகன். இதுக்கடையில் அமீர் சிந்துகிட்ட சொல்லுது, எல்லாத்தையும் முடிச்சாச்சுமா, போடுன்னு போட்டு நொறுக்கி அள்ளிட்டேன்ல. அவளுக்கு எல்லோரும் போய் அந்த அல்லக்கை எல்லாம் போய் பணத்தை ஒப்படைச்சாச்சு. அந்த பணத்தை வாங்கிட்டு அவங்க பேங்க்லேருந்து வச்சுருந்தாங்கல்ல சொத்து, அதை பூரா கொடுத்துருவாங்க இவங்களுக்கு. இவங்க சேஃப் ஆகிட்டாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ரொம்ப தேங்க்ஸ் அமீர் அப்படின்னு. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி மறைஞ்சிது அமீர். அப்புறம் மறுநாள் இவங்க எல்லோரும் குடும்ப சகிதமாக வர்றாங்க. ஒய்ஃபு பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு மோகன் வர்றாரு. இன்ஸ்பெக்டர் ரொம்ப தேங்க்ஸுமா அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டு பழங்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. இவனுக்கு என்ன வேணாலும் கேளுங்க உங்களுக்கு சார், நான் இப்போ உங்களுக்கு பண்ணுறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை அதெல்லாம் வேணாம் சார், நீங்கள் நல்லா இருந்தால் போதும், அதுவே போதும் எங்களுக்கு அப்படின்னு சிந்துவும் அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே சார், வீட்டுக்கெலாம் வாங்க, நம்ம நண்பர்கள் ஆகிட்டோம், இனிமேல் வீட்டுக்கெலாம் போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி மோகன் சொல்கிறாரு. ஓகே சார் வர்றோம், நேரம் கிடைக்கும்போது வர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதோட தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ.